கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේගේ ශුද්ධ වූ නාමයට ප්‍රශංසා වේවා. தேவன் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට අලුත් දවසක් දී තිබෙනවා. இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் இரக்கங்களும் பெருக கடவது. මේ දවස්වල දෙවියන් වහන්සේ කරුණාව සහ අනුකම්පාව වැඩි වන්නට ඕනේ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයටපත් වෙනවා. அடியேனையும் சிலுவையை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். වහන්සේගේ කුරුසෙන් ආවරණය කරන්න යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். அல்லேலூயா. ආමෙන්. அல்லேலூயா. හalleluya. என்னுடைய பிரசங்க தலைப்பானது මාගේ දේශනාවේ මාතෘකාව காரியம் வாய்க்காது. ඒ කාර්ය සිද්ධ වන්නේ නැහැ. காரியம் வாய்க்காது. ඒ කාර්ය සිද්ධ වන්නේ නැහැ. எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். එරේමියා පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 38 වෙනි පදය. எடுத்தவர்கள் சிங்களத்தில் தமிழ்ல வாசிக்கலாம். භාෂා දෙකේම ගත්තු අය කියවන්න. நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக்கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய், ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுக்கிறார், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. நாம் தவறுகள் செய்யும் போது අපි වැරදි කරන විට மனம் திரும்பி අපි පසුතැවිලි වෙලා நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி හොඳ අවස්ථාව ප්‍රයෝජනයට අරගෙන எச்சரிக்கை வரும்போது අවවාදයක් එන විට எல்லாவற்றையும் விட்டு விலகி හැමදේම අතහැරලා ඒකෙන් අයින් වෙලා தேவனை மகிமைப்படுத்துவோம். දෙවියන් වහන්සේව මහිමයටපත් කරමු. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යහපත්. அல்லேலூயா. ஹalleluya. எந்த மனிதனையும் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. හැම මිනිස්සෙම දෙවියන් වහන්සේ සෝදිස්සි කරන්නේ නැහැ. පරීක්ෂා කරන්නේ නැහැ. எந்த மனுஷனையும் தேவன் கைவிடுகிறவர் அல்ல. මොන මිනිස්සෙක් වුණත් දෙවියන් වහන්සේ අතාරින්නේ නැහැ. ஆனால் இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது මේ ස්ථානයේ කියවෙලා තිබෙනවා தவறுகள், වැරදි, நல்ல வாய்ப்புகள், හොඳ අවස්ථාවල්, எச்சரிக்கைகள். අවවාදවල්. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். මේ වගේ දේවල් වල ඉඳන් පසුතැවිලි වෙන්න ඕනේ කියන එක දෙවියන් වහන්සේ කැමැත්ත. சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යහපත්. ஆமென். ආමෙන්. அங்கே முதலாவது காரியம், මේ පළවෙනි කාරණය அங்கே நம்முடைய தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது. අපේ වැරදි අපි අරිගස්ස ගන්නට ඕනේ. சரி செய்து கொள்ளாதவர்கள் ඒක අරිගස්ස ගන්නේ නැති අය காரியம் வாய்க்காது. එයාලගේ දේවල් සඵල නොවන්නේ. நாம் சரி செய்து கொள்வதற்காகவே ஒவ்வொரு கிழமையும் அல்லது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேதத்தோடு வேத வார்த்தைகளோடு அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கேட்க இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். අපි මේ දේවල් අරිගස්ස ගන්න පිණිස සතියට එක සැරයක් නැත්නම් දිනපතා දෙවියන් වහන්සේගේ වචනේ අසන්නට මේ ස්ථානයේ ඇවිත් තිබෙනවා. தேவன் நம்முடைய தவறுகளை அடிக்கடி சுட்டி காண்பிப்பார். දෙවියන් වහන්සේ අපේ වැරදි දේවල් විටෙන් විට අපට අඟවලා පෙන්වනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යහපත් දේව දරුවනි, அங்கே முதலாவது காரியம் පළවෙනි කාරණය தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். වැරදි දේවල් අපි අරිගස්ස ගන්නට ඕනේ. ஆனால் தேவன் அதை சுட்டி காட்டுகிறார். නමුත් දෙවියන් වහන්සේ ඒ දේවල් අපට පෙන්වලා දෙනවා. அங்கே 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். දෙවෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදේ කියවන්න. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீரராய் ஓட்டதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். சொல்லுங்க ஹalleluya. 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 தவறுகள் சரி செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது. අපේ වැරදි දේවල් අපි අරිගස්ස ගන්නට ඕනේ. அங்க பார்க்கிறோம், பேசாத தெய்வங்களுக்கு இவர்கள் சாட்சிகளா இருக்கிறார்கள். කතා නොකරන දෙවිවරුන්ට උන් සාක්ෂියක් ඇටියට ඉන්නවා. தேவனை விட்டு அடுத்த இன்னொரு தேவனிடத்துல போகிறார்கள். දෙවියන් වහන්සේව අත්හැරලා තව දෙවි කෙනෙක් ගාවට යනවා. நம்முடைய காரியங்கள் அநேக தேவர்கள் உண்டு.
අපේ දේවල් වල ගොඩාක් දෙවිවරු ඉන්නවා. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய நாங்கள், දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ වාඩි වෙලා ඉන්න ඕන අපි. தேவனை தேட வேண்டிய நாங்கள், දෙවියන් වහන්සේව සොයන්න ඕන අපි. எங்களுக்கெல்லாம் எது முக்கியமா இருக்கிறதோ අපට මොකද්ද වැදගත් වන්නේ? அது தெய்வமாகி விடுகிறது. ඒක තමයි අපට දෙවි කෙනෙක් ඇටියට පත් වෙන්නේ. தேவனை விரும்ப வேண்டி தேவனுடைய காரியத்திலே நாங்கள் உண்மையாய் நடக்க வேண்டியவர்கள். දෙවියන් වහන්සේගේ දේවල් වල අවංකව ඇසිරෙන්න ඕන අය අපි. ஆனால் இங்கே குற்றப்படுகிறது எப்படி என்று சொன்னால், பேசாத தெய்வங்களுக்கு இவர்கள் சாட்சிகளாய் නමුත් இருக்கிறார்கள். මේ ස්ථානයේ කතා කරන්න බැරි දෙවිවරුන්ට මොවුන් சாட்சிයක් ඇටියට ඉන්නවා. தேவன் சொல்லுகிறார், இதை சரி செய்து கொள். දෙවියන් වහන්සේ කියනවා මේ දේ ඔබ අරිගස්ස ගන්න. அங்கே அடுத்த காரியம் வாசியுங்கள். ඊගාව කාරණේ ඔබ කියවන්න. 7வது வசனத்தை வாசிப்போம். 7வது வசனம். 7 වෙනි පදේ කියවන්න. செழிப்பான தேசத்தின் கனிகளையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள்ளே பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினார்கள். තවද මම සාරවත් දේශයක නුඹලා එහි පළද එහි හොඳ දේවල් අනුභව කරන පිණිස නුඹලා ගෙනාවෙමි. නමුත් නුඹලා ඇතුල්ව මාගේ දේශය අපිරිසුදු කර මාගේ උරුමේ පිළිකුල් කළහුය. அருமையான தேவனுடைய අපත් பிள்ளைகளே, දේව දරුවනි, ஒரு காலம் நாங்கள் தேவனை அறியாத நாட்கள்ல அதெல்லாம் எங்களுக்கு தெய்வமா இருந்தது. එක කාලයක් දෙවියන් වහන්සේව නොදැනව ජීවත් වෙච්ච කාලේ ඒවා අපට දෙවිවරු ඇටියට හිටියා. ஆனால் தேவன் எங்களை செழிப்பான தேசத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ අපව සඵලත් දේශයකට උන්වහන්සේ ගෙන ඇවිත් அவர் තිබෙනවා. தம்முடைய அன்பின் நிமித்த நமக்காக கொடுக்கப்பட்ட எத்தனையோ நன்மையான காரியங்களுக்காக எங்களை அழைத்து வந்திருக்கிறார். උන්වහන්සේගේ நன்மையான காரியங்கள். උන්වහන්සේගේ යාපත් දේවල් වෙනුවෙන් අපව කැඳවගෙන ආවා. ஆனால் නමුත් உள்ளே வந்திருந்தாலும் ඇතුළට ඇවිත් හිටියත් இன்னும் තවත් நம்முடைய இருதயங்களிலே இன்னும் பாகாலுக்குரிய காரியங்கள் உண்டு. තවත් අපේ අදවත තුල පාහාල්ට ඕන කරන දේවල් තිබෙනවා. அங்கே வெளியே இருக்கிறது உருவம், ඒ එළියේ තිබෙනවා ඒ රූපය. ஆனா இங்க உள்ள இருக்குது. දැන් ඇතුලේ තිබෙනවා. இருதயத்திலே இருக்க வேண்டிய தேவன், අදවත තුල ඉන්න ඕනා වූ දෙවියන් වහන්සේ, இருதயத்திலே ஆராதிக்க வேண்டிய தேவன் අදවත තුල නමස්කාර කරන ඕන வெளியே ස්වාමීන් இருக்கிறார். වහන්සේ வெளியே දැන් එළියේ இருக்கிறார். ඉන්නවා. வெளியே இருக்கிறார். එළියේ ඉන්නවා. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, අද දේව දරුවනි, எங்க இருக்க வேண்டிய தேவன்? කොය ස්ථානයේද ඉන්න ඕන දෙවියන් அவர் சொன்னார், වහන්සේ? நான் உள்ள இருக்க வேண்டிய நான் வெளியே இருக்கணும். ඇතුලේ ඉන්න ඕන මම දැන් එළියේ ඉන්නේ. இருதயத்திலே அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். අදවත එයාලා කිලුටුභාවයට පත් அது කළා. மாத்திரமல்ல, வீணானதை பின்பற்றி மாயையை நம்பி தேவனை மறுதலிக்கிற கூட்டமா இருக்காங்க. ඕන් නැති දේවල් පිළිපැදලා මායාවට ලක් වෙලා ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරා. கடந்த நாட்கள்ல நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். පෞගිය දවස්වල මං එක් දෙයක් මට මං දැනගත්තා. அவர்ல கொஞ்சம் வியாதி. එයාට ලෙඩක්. தேவனுடைய பிள்ளைகள் දෙවියන් වහන්සේගේ දරුවන් ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, යාඥා කරලා බලනවා. கொஞ்சம் சரிவர இல்ல. ඒක කිසිම ඒක හරි ගියේ නැහැ. அதனால சாஸ்திரம் கேட்க போயிருக்காங்க. එන්ට ශාස්ත්‍ර බලන්න ගින් තිබුණා. சாஸ்திரத்துல போய் ஏதாவது சொல்லுவார்கள். ශාස්ත්‍රය බලන්න ගියොත් මොනවාරි කියාවි. அங்க சில நேரம் சில காரியங்கள் பேச வேண்டி பேசி சொல்லி அவர்களை பரிகாரம் செய்ய கேட்பார்கள். මොනවාරි දේවල් එයාලට කියලා ඒකට පරිහාර කරන්න කියලා එයාලා ඉල්ලනවා. அதுக்கு ஒத்துக்கொண்டுறாங்க. ඒකට එයාලා එකඟ වෙලා பரிகாரம் செய்திருக்கிறார்கள். ඒ පරිහාර කරලා තියෙනවා. ஆனா இன்னும் மாறல. නාමත් වෙනස් වුණේ නැහැ. அருமையான தேவனுடைய பிள்ளை, අපත් දේව දරුවනි, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை. අද අපේ ජීවිතෙත් මේක තමයි ප්‍රශ්නේ. தேவன் என்னத்தை சொல்ல விரும்புகிறார்? දෙවියන් වහන්සේ මොනවද நீ කියන්න மனம் කැමති වන්නේ? திரும்பினால் காரியம் வாய்க்கும். ඔබ පසුතැවිලි වුණොත් ඒ දේ සිද්ධ වේවි. மனம் திரும்பினால் காரியம் நன்மையாய் முடியும். ඔබ පසුතැවිලි වුණොත් ඒ කාර්ය යාපතට වෙනවාය. வீணானதை பின்பற்றாதே. ඕන නැති දේවල් ඔබ අනුගමනය කරන්නට உன்னுடைய එපා. இருதயத்தை சரிப்படுத்து. ඔබගේ අදවත අරිගස්ස ගන්න. பேசாத தெய்வங்களுக்கு நீ சாட்சியா இருக்காத. කතා කරන්න බැරි දෙවිවරුන්ට ඔබ සාක්ෂියක් වෙන්නට இதை එපා. மற்றவர்களும் பாக்குறாங்க. මේක අන්න අයත් දකිනවා. இவர் இன்ன இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார். මේ ස්ථානයේ ඔව් ගින් ඇවිත් கூட்டிக் තිබෙනවා. கொண்டு போனால் இந்நாள் කවුද මෙයා තමයි එක්කන් ගියේ. அவர் இவருக்கு வழிகாட்டி இருக்கிறார். මෙයා තමයි ඔහුට මාර්ගය පෙන්වලා இங்கே තියෙන්නේ. மாறி காரியம் மாறி முடிகிறது. දැන් ඒ කාර්ය වෙනස් වෙලා ඉවර වෙනවා. காரியம் வாய்க்காது. ඒ කාර්ය සිද්ධ වෙන්නේ නැහැ. பேசாத தெய்வங்களினால் உன்னுடைய பாவங்கள் வெளியே வராது. කතා කරන්න බැරි දෙවිවරු තුල ඔබගේ පාපය එළියට එන්නේ නැහැ. பேசாத தெய்வங்களால
කතා කරන්න බැරි දෙවිවරුන් තුල உன்னுடைய பாவங்கள் வெளியே வர ඔබගේ පාපේ එළියට එන්නේ නැහැ. நம்முடைய எண்ணத்திலே அதெல்லாம் சரியா இருக்கும். අපේ ඇඟීම තුල නැත්තම් අපි දැනීම තුල ඒ දේ හරි. நம்முடைய காரியங்களை பார்த்தால் අපේ දේවල් අපි බැලුවොත් வேதத்தை கேட்க மனதில்லை, දේව වචනේ අසන්න සිතක් නැහැ. வேதத்தை கேட்க மனசில்ல. දේව වචනේ අසන්න සිතක් அப்படி නැහැ. வேதத்தை சொன்னாலும் அதிலே என்னத்தை நினைப்பார்கள் என்றால் එහෙම දේව වචනේ කියවලා දුන්නොත් ඒකේ මොනවද යාලා හිතන්නේ නම් என்ன பற்றி தெரிஞ்சுதான் பேசுறாங்க. මං ගැන දැනගෙන තමයි කතා කරන්නේ. வேதம் யாரையும் கொல்லும், දේව වචනේ කාවවත් මරන්නට පුළුවන්. பேசுகிறவரையும் கொல்லும், කතා කරන කෙනත් මරාවි. கேட்கிற நம்மையும் கொல்லும். ඒක අසන අපවත් මරාවි. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ස්වාමීන් වහන්සේ යාපා. பேசாத தெய்வங்களுக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்க முடியாது. කතා කරන්න බැරි දෙවිවරුන්ට අපිට சாட்சிයක් වෙන්නට බෑ. பேசாத தெய்வங்களுக்கு முன்பா இருந்தா நம்முடைய பாவம் வெளியே வராது. කතා කරන්න බැරි දෙවිවරු ඉදිරියට යන අපේ පාපේ එළියට එන්නේ தேவன் නැහැ. எவ்வளவாய் அன்பு கூறி இருக்கிறார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ කොතරම් අපිට ප්‍රේම කරලා තිබෙනවද தேவன் දන්නවද? எப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம அழைத்து வந்திருக்கிறார் தெரியுமா? කොපමණ දේවල් වලට දෙවියන් වහන්සේ අපව කැඳවුවාද දන්නවද? நமக்கு உடனே தீர்ப்பு வேண்டும். අපට ඒ විට අපිට තීරණය ඕනේ. உடனே அந்த காரியம் வாய்க்க ඒ வேண்டும். විටම ඒ කාර්ය සිද්ධ වෙන්නට ඕනේ. நாங்கள் நீண்ட நாள் நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. අපි දීර්ඝ කාලයක් යාඥා කරන්න අවශ්‍යයක් නැහැ. நீண்ட நாள் நேரம் எடுத்தா அங்க டைம் போயிடும். நீண்ட දිග කාලයක් වෙලාව ගත්තොත් என்னுடைய වෙලාව යාවි. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த இச்சையை தீர்த்து கொள்ள உடனே தீர்ப்பு வேண்டும். මගේ හිත තුල තියෙන තෘෂ්ණාව ඉෂ්ට කරගන්න ඒ විටම පිළිතුරු ඕනේ. இதனால அந்நிய தெய்வங்கள் මේ නිසා අන්‍ය දෙවිවරු நமக்கு பாக்குறதெல்லாம் அப்படிதான் இருக்கும். අපි බලන දේවල් එහෙම තමයි අපිට உடனே තිබෙන්නේ. செய்து முடிக்க கூடிய மாதிரி தான் இருக்கும். ඉක්මනට කරලා ඒ විටම ඉවර කරන්න ඕන පුළුවන් විදිහට சில තමයි மனிதர்கள் තිබෙන්නේ. சில மனித ஆலோசனைகள் எல்லாம் வீணா இருக்கிறது. සමහර මනුස්සයන්ගේ දැනුමුතුකම් ඒවා නිෂ්ඵලයි. அருமையான தேவனுடைய යාපත් பிள்ளையே, දේව දරුවනි. இதனால தான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. මේ නිසා තමයි මේ වචනේ இதன் කියවෙන්නේ. நிமித்தம் உன்னுடைய காரியம் வாய்க்காது. මේ ඉඳ ඔබගේ කාර්ය නැත්නම් ඔබගේ දේවල් වෙන්නේ නැහැ. அப்ப ஏன் காரியம் வாய்க்காது? ඇයි මේක සඵල நம்முடைய නොවන්නේ? தவறுகளை சரி செய்து கொள்ளாவிட்டால் காரியம் வாய்க்காது. අපේ වැරදි දේවල් අපි අරිගස්ස ගත්තේ නැත්නම් මේක සඵල වන්නේ නැහැ. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சரி செய்து கொள்ளவே இந்த இடத்துல வந்திருக்கிறோம். අනිවාර්යෙන් ඒක අපි අරිගස්ස ගන්න තමයි මේ ස්ථානයේ சொல்லுங்க ඇවිත් ஆமென். වෙන්නේ. ආමේන්. அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යාපත්. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ යාපත්වම සිටිනවා. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். සුද්ධ වූ අදවත් තියන අයට දෙවියන් වහන්සේ යාපත්ය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යාපත්. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනි. அங்க நாம நினைத்திருக்கிற நினைவை தேவன் அறிந்திருக்கிறார். நாம் நினைத்திருக்கிற நினைவுகளை தேவன் අපි அறிந்திருக்கிறார். සිතන පතන සිතාගෙන ඉන්න දේවල් දෙවියන් වහන්සේ அந்த දන්නවා. நினைவுகள் நிமித்தம் நமக்கு நன்மையும் நடக்கும் தீமையும் வரும். ඒ සිතුවිල්ල අනුව අපට යාපත සහ නපුර සිද්ධ වෙන්නට தேவனுக்கு පුළුවන්. ஏற்றவைகளை நினைத்தால் நன்மை, දෙවියන් වහන්සේට සුදුසු දේ හිතුවොත් යාපත. அப்படி இல்லை என்றால் காரியம் வாய்க்காது. එහෙම නැත්තම් ඒ කාර්ය ඉෂ්ට වන්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. அடுத்த காரியத்தை பாருங்க. දෙවනි කාරණේ බලන්න. இதே புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போம். මේ පොතේම අපි කියවමු. அங்கே வாசிக்கிற போது ඒ කියවන විට அருமையான தேவனுடைய பிள்ளை, ආපත් දේව දරුවනි, நல்ல வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். හොඳ අවස්ථාවල් ඔබ අතාරින්නට එපා. நல்ல வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. හොඳ අවස්ථාවල් ඔබ අතාරින්නට එපා. தேவன் தான் யார் என்று நமக்கு காண்பித்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ කවුද කියන එක අපට පෙන්වලා තිබෙනවා. கடந்த கால நம்முடைய வாழ்க்கைகளை அவர் மாற்றி இருக்கிறார். ගතවාපු පෞගේ දවස්වල අපේ ජීවිතේ දේවල් උන්වහන්සේ වෙනස් කරලා තිබෙනවා. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නොවේ. இந்த நல்ல வாய்ப்புகள் எப்படி வருகிறது பாருங்க. ඒ හොඳ අවස්ථාවල් කොහමද ඉන්නේ? அங்கே 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். දෙවෙනි පරිච්ඡේදයේ 3වෙනි පදේ කියවන්න. இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தம். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. நாங்க சொல்லணும், நான் தேவனுடைய பரிசுத்தம். අපි මම කියන්න ඕනේ මන් දෙවියන් වහන්සේගේ ශුද්ධවන්තයෙක් කියලා. நல்ல வாய்ப்பு. හොඳ අවස්ථාවක්. நாங்க தகுதி இல்லாதவர்கள். අපි සුදුසු නැති අය. தகுதி இல்லாதவர்களை கொண்டு வந்து அவருடைய இரத்தத்தால கழுவி நம்மை பரிசுத்தம் என்று சொல்லி வச்சிருக்கிறார். සුදුසු නැති අයව ගෙනල්ලා උන්වහන්සේගේ ලේවලෙන් සෝදලා අපේ සුද්ධ
කෙනෙක් ඇටියට තබා තිබෙනවා. நமக்கு ஒரு பழைய பேர் இருக்குது. අපිට පරණ නමක් තිබෙනවා. வெளியில போய் கேட்டா நமக்கு ஒரு பேர் இருக்கு. එළියට ගිහින් ඇසුවොත් අපට කියලා නමක් තිබෙනවා. இதுக்குள்ளதான் பரிசுத்தர், මේ ඇතුලේ තමයි ශුද්ධවන්තයා. நீதிமான்கள். ධර්මිෂ්ඨයන්. அங்கால போய் கேட்டோம்னு சொன்னா வித்தியாசமான பெயர்களை வச்சிருப்பார்கள். වෙන පැත්තකට ගිහින් ඇහුවොත් වෙනස් නම් ඒ අයට තිබෙනවා. அப்ப அவனோட பேசவே இயலாது. ඔහුත් එක්ක කතා කරන්නම බෑ. அவன் வாயில வாரதெல்லாம் செந்தமிழ். ඕගේ වචනේ ඉන්න ඔක්කොම හොඳ වචන. அவளா ඇයද இவளா මෙයාද அப்பா අපෝ நான் பேசவே போறேன் இல்ல அந்த பக்கம். මං කතා කරන්න මේ පැත්තට යන්නෙම அதுக்கு නෑ. ஒரு பேர் ஒன்று இருக்குது. ඒකට නමක් තිබෙනවා. நமக்கெல்லாம் தெரியும் என்ன பேர் இருக்கு. අපි හැමෝම දන්නවා මොකක්ද නම කියන එක. நம்ம முதல் கனியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். අපව ප්‍රථම ඵලයක් ඇටියට උන්වහන්සේ அப்ப තෝරගත්තා. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේ අපට හොඳ අවස්ථාවක් දී இந்த තිබෙනවා. நல்ல வாய்ப்புகள் தான் நம்ம கடந்து வருகிற காலங்களா இருக்கிறது. මේ හොඳ අවස්ථාව කියන්නේ අපි ගත වෙන කාලයක් ඇටියට තිබෙනවා. இன்னும் எவ்வளவு காலம் இருக்குன்னு தெரியாது. තවත් කාලේ කොපමණ තියෙනවද කියන එක දන්නේ නැහැ. கடந்த காலங்களிலே நடந்த சில சம்பவங்களை நாங்கள் போனின் ஊடாக அல்லது செய்திகள் ஊடாக அறிந்திருக்கிறோம். පෞගේ දවස්වල සිද්ධ වෙච්ච දේවල් අපි ෆෝන් එකෙන් ප්‍රවෘත්තියෙන් අසා තිබෙනවා. சில இடங்களிலே நிலநடுக்கங்கள், සමහර ස්ථානවල භූමිකම්පා. அதுல இருந்த கட்டிடத்தை காணையில மக்களை காணையில ஒன்றையும் காணையில. ඒතන ගොඩ නැගිල්ල නැ සෙනඟ නැ කවුරුත් නැහැ. நேற்றைய தினத்துல நேற்றைய முந்தின நாள் தினத்துல சீனாவுல வெள்ளம். දැන් දවස් 3කට ප්‍රථම සීනා දේශයේ ගම් වතුර. இன்றைக்கு உள்ள நியூஸ் என்னன்னா சொன்னா வெள்ளத்துல அநேக பிரேதங்கள் கடந்து අද வருகிறது. තියෙන ප්‍රවෘත්තිය ඇවිල්ලා අද ගම් වතුරෙන් සියලු දේම පා වෙලා යනවා. நமக்கு நீண்ட நேரத்தை கொடுத்திருக்கிறார். අපිට දීර්ඝ කාලයක් වෙලාවක් උන්වහන්සේ දී තිබෙනවා. முதல் கனியாய் மாற்றி இருக்கிறார். පළමු ප්‍රථම ඵලයක් ඇටියට උන්වහන්සේ වෙනස් කරලා තිබෙනවා. இன்னும் நம்முடைய நேரத்தை கூட்டி இருக்கிறார். තවත් අපේ වෙලාව වැඩි කරලා දීලා තිබෙනවා. நல்ல வாய்ப்பு, හොඳ අවස්ථාවක්. நல்ல வாய்ப்பு. හොඳ අවස්ථාවක්. தேவன் சொன்ன அந்த குற்றச்சாட்டையில இருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டியது. දෙවියන් වහන්සේ කියපු මේ වැරදි දේවල් වලින් අපි එළියට එන්නට ඕනේ. அங்கே 4வது வசனம் பாது. 4වෙනි පදේ කියවන්න. 4வது வசனம். யாக்கோப்பின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இது யாருடைய காரியமும் அல்ல, தேவனுடைய வார்த்தை. මේක කාගේවත් දෙයක් නොමේ. මේක දෙවියන් වහන්සේගේ වචනයක්. தேவன் தான் சொல்லுகிறார், உன்னுடைய குற்றங்களை விட்டு விலகி மனம் திரும்பு. දෙවියන් වහන්සේ තමයි කියන්නේ ඔබගේ වැරදි දේවල් අතහැරලා පසුතැවිලි වන්න. அப்படி இல்லை என்றால் காரியம் வாய்க்காது. ඒම ඔබ කරේ නැත්තම් ඔබගේ දේවල් ඉෂ්ට වන්නේ නැහැ. இன்றைக்கு நம்மீது தேவன் வைத்த நம்பிக்கை உடைத்தவர்களாய் இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ අප කරේ තිබ්බු ඒ විශ්වාසය අපි කඩලා බිඳලා දාපු කෙනෙක් ඇටියට ඉන්නවා. உடைத்த மக்கள். ඒක කඩපු සෙනඟක් අපි. நம்பிக்கையை, அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை அற்றுப்போன மக்கள். දෙවියන් වහන්සේ අපි කරේ තබපු ඒ විශ්වාසය නැති කරාගත්තු සෙනඟක්. அருமையான தேவனுடைய பிள்ளை, අපත් දේව දරුවනි. இதனால தான் அவர் சொல்றார், உன்னுடைய காரியம் வாய்க்காது. මේ නිසා තමයි උන්වහන්සේ කියන්නේ ඔබගේ දේවල් සිද්ධ වන්නේ නැහැ. வார்த்தையை தள்ளிவிட்டாய். ඒ වචනේ ඔබ තල්ලු කරා. வார்த்தையை தள்ளிவிட்டாய். වචනේ ඔබ තල්ලු කරා. அங்க 21வது வசனத்தை வாசிங்க. 21வது வசனம். 21 වෙනි පදේ කියවන්න. நான் உன்னை முற்றிலும் நற்கதி தரும் உயர்குல திராட்சையாய் நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத செடிகளாய் மாறி போனது என்ன? அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. එහෙත් මා විසින් නුඹ හොඳ මිදිවැලක් මුළුමනින්ම හරි වූ බීජයක්ද කොට හිටුවා තිබුණේය. එසේ වී නම් නුඹ වෙනස්ව මට වල් මිදි වැල නපුරක් පැලයක් උනේ කොහොමද? நம்ம தேவன் எப்படி வச்சிருக்காருன்னு சொன்னா, අපේ දෙවියන් වහන්සේ කොහමද තබා තිබෙන්නේ නම් நல்ல இனிப்புள்ள திராட்சை හොඳ පැණි රස තියෙන මිදි ගෙඩිය නැත්නම් වැලක් ඇටියට செடிகளை போல வச்சிருக்கிறார். ඒ මිදි වැලක් ඇටියට තබා තිබෙනවා. நல்ல மரத்துல இருந்து நல்ல கனிதான் வரும். හොඳ ගහේ ඉඳන් හොඳ ඵල තමයි ஆனா இங்க නැලෙන්නේ. நல்ல மரத்துல இருந்து என்ன வந்துச்சுன்னா கெட்ட கனி. මේ හොඳ ගහේ ඉඳන් මොනවද ආවේ? නපුරු මේ ඵලයක්. நல்ல வாய்ப்பு,
හොඳ අවස්ථාවක්. அவர் எங்கள் மேல வைத்த நம்பிக்கை. උන්වහන්සේ අප කෙරේ තබපු විශ්වාසය. எனக்கு ஒரு 5ஆம் அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், පස්වෙනි පරිච්ඡේදය ඔබගෙන් කියවලා බැලුවොත් 5ஆம் அதிகாரத்துல පස්වෙනි පරිච්ඡේදී அவர் எப்படி பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால், එරේමියා පස්වෙනි පරිච්ඡේදී කොහොමද උන්වහන්සේ ආරක්ෂා කරාගත්තේ නම් அங்கே நம்மை உயர்ந்த திராட்சை கொடியா நாட்டினது மட்டுமல்லாமல் උසස් පළදරන මිදි වැලක් හැටියට අපව ඊටෝවා විතරක් නොවේ அதிலே இருந்த கற்களை பொறுக்கி ඒ තිබ්බු ගල් අවුලලා அதுக்கெல்லாம் நன்மைகளை உண்டாக்கும்படிக்கு ඒ වෙනුවෙන් යාපත ඇති කරන පිණිස தேவன் அதன் பேரிலே பாதுகாப்பை உண்டாக்கி දෙවියන් வைத்திருக்கிறார். වහන්සේ වැලට ආරක්ෂාවක් ඇති කරා. நமக்கு ஒரு பாதுகாப்பு வேலி எல்லாம் அமைத்திருக்கிறார். අපට ආරක්ෂාවේ වැටක් උන්වහන්සේ සාදා තිබෙනවා. எவ்வளவு செய்தாலும் කොච්චර කරත් நம்முடைய துரோகம் பெரிதா இருக்கிறது. අපේ ද්‍රෝගකම ඉහලින් අපිට என்ன තිබෙනවා. துரோகம்? මොකක්ද ඒ ද්‍රෝගය? நல்ல கனியை எதிர்பார்த்தார். යාපත් ඵලයක් උන්වහන්සේ බලාපොරොත්තු நம்முடைய වුණා. குணங்கள் எல்லாம் மாறி இருக்குது, අපේ ගුණාංග වෙනස් වෙලා තිබෙනවා. மாறி இருக்குது. වෙනස් වෙලා තිබේ. கனி இல்லை, ඵල නැහැ. கனி இல்ல. ඵල නැහැ. நம்முடைய இடத்துல அவர் எதிர்பார்த்த கனி நாங்க கொடுக்க முடியாம இருக்குது. උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන ඵලයක් අපට දෙන්න බැරිව තිබෙනවා. தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு දෙවියන් වහන්සේගේ වචනය තල්ලු කරලා மனித ஆலோசனைகளிலே நம்பினவர்களா இருக்கிறார். මනුස්සයන්ගේ දැනමුතුකම විශ්වාස කරන සෙනඟක් ඇටියට ඉන්නේ. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. இதனால காரியம் வாய்க்காது. මේ නිසා අපේ කාර්ය සඵල නොවන්නේ. இதனாலே காரியம் வாய்க்காது. මේ නිසා අපේ කාර්ය සඵල அருமையான නොවන්නේ. தேவனுடைய பிள்ளையே, අපත් දේව දරුවනි. இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தது. මේම අවස්ථාවක් ඇති වුණා. ஒரு இடத்துல சுவிசேஷ கூட்டம் நடைபெற்றது. එක ස්ථානික මේ සුභාරංචි රැස්වීමක් அந்த පැවැත්වුණා. சுவிசேஷ கூட்டத்திலே சுவிசேஷத்திலே அந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தவர்கள் සුභාරංචි රැස්වීමේ වචනය සුබ වචනය කතා කරමින් திடீரென்று හිටපු අය திடீரென்று தேவன் சொன்ன வார்த்தை அந்த இடத்திலே சொல்லுகிறார். එකපාරට දෙවියන් වහන්සේ කියපු වචනයක් ඒ ස්ථානයේ කියවෙනවා. என்ன சொன்னார் என்று මොනවද சொன்னார்? එයා කිව්වේ නම් அதுல அதுக்கு சம்பந்தப்பட்டவருடைய பெயரை சொல்லி ඒකට ඒකට සම්බන්ධ එක්කෙනාගේ නම කියලා. அவருடைய பேர் புஷ்பராஜ். එයාගේ නම පුෂ්පරාජ්. மிஸ்டர் புஷ்பராஜ், මිස්ටර් පුෂ්පරාජ්. நீங்க இப்ப நீங்க ஒரு கோர்ட் விஷயமா நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க. දැන් ඔබ උසාවියේ දෙයක් වෙනුවෙන් ඔබ යනවා. ஒரு நிமிடம் இந்த ஆராதனையில் கலந்து விட்டு போங்கள். එක විනාඩියක් මේ නමස්කාරමේට සහභාගී වෙලා යන්න. அவர் அந்த வீதியால கடந்து வருகிறார். එයා ඒ මාර්ගෙන් ඒම ගත அவருக்கும் වෙනවා. அந்த சத்தம் கேட்டது. ඔහුටත් ඒ අඬ ඇසුණා. அவர் டயரியை எடுத்து எழுதுகிறார். එයාගේ ඩයරි එක අරගෙන ඔහු அந்த ලියනවා. கூட்டம் 3 நாள். ඒ රැස්වීම දවස් 3ක්. அவருக்கும் தெரியும் 3 நாள் கூட்டம். ඔහුත් දන්නවා මේක දවස් 3ක රැස්වීමක් කියලා. ஆனா அதுல அவர் டைரியில் எழுதுற நாளைக்கு இந்த நேரம் நான் கூட்டத்துக்கு போக வேண்டும் என்று ஒரு சின்ன நோட் எழுதி வைக்கிறார். එට මේ වෙලාවට මේ රැස්වීමට මම යන්න ඕනි කියලා පොඩි නෝට් தேவ එකක් அழைப்பை தடை செய்து அவர் தன்னுடைய வேலைக்காய் கடந்து போய் දෙවියන් වහන්සේගේ කැඳවීමට බාධා කළා තමන්ගේ දේ වෙනුවෙන් ඔහු ගිහිල්ලා சிறிது நேரத்துல ஒரு பெரிய லொரியிலே அடிபட்டு அவரும் அவருடைய டிரைவரும் எல்லாம் இறக்குறாங்க. ලොකු ලොරියකට එයාලා විපතට ලක් වෙලා එයා සහ එයාගේ ඩ්‍රයිවර් එතනම அந்த இடத்துல போலீஸ் வருகிறது. ඒ ස්ථානයේ எல்லாம் පොලිසියෙන් එනවා. ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. හැමදේම සොයලා බලනවා. அதுல அந்த ஆராய்ஞ்ச அந்த இடத்துல ஒரு சின்ன நோட் இருக்குது. ඒ සොයලා බලපු ස්ථානයේ පොඩි නෝට් அந்த நோட்ல என்ன எழுதி இருக்குன்னு சொன்னா, நாளைக்கு இந்த நேரம் நான் தேவனிடத்துல போகணும் எழுதி. එට මේ වෙලාවට මම දෙවියන් වහන්සේ ගාවට යන්න ඕනි කියලා ලියලා තිබෙනවා. இன்றைக்கு நம்மட பிள்ளைகளும் அப்படித்தான். අද අපේ දරුවන් එහෙම තමයි. தேவ அழைப்பு நாளை, දෙවියන් වහන්සේගේ කැඳවීම අද නොවේ එට. அடுத்த கிழமை. ඊගාව සතියේ நல்ல வாய்ப்பு, හොඳ අවස්ථාව. நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள தவறாதீர்கள். හොඳ අවස්ථාව ප්‍රයෝජනයට ගන්නට ඔබ ඒකෙන් වෙන් වෙලා යන්නට එපා. நாளை என்பது இருக்கோ இல்லையோ தெரியாது. එට දවස තියෙනවද නැද්ද කියලා අපි දන්නේ නැහැ. ஐயோ பாவம், අයියෝ පව්. படித்தவர், හොඳට ඉගෙන ගත්තු කෙනෙක්. தேவனுடைய வார்த்தையை கேட்டவர், දෙවියන් වහන්සේගේ වචනය හොඳට ආපු කෙනෙක්. அவருக்கு அவருடைய வேலை முக்கியமா போச்சு. එයාට එයාගේ වැඩ වැදගත් වුණා. தவறுகளை சரி செய்து கொள்ளுவோம். වැරදි දේවල් අපි හරිගස්ස ගනිමු. நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் හොඳ கொள்ளுவோம். අවස්ථාව අපි ප්‍රයෝජනයට ගනිමු. அருமையான தேவனுடைய பிள்ளையை ආපත් දේව දරුවනි மறந்துடாத. අමතක කරන්නට එපා. நாளை என்பது இருக்கோ தெரியாது. එට කියලා දවසක් තියෙනවද කියලා දන්නේ නැහැ. ஆனால் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ අපව අවවාද කරනවා. எப்படி எச்சரிக்கிறார்? කොහොමද අවවාද කරන්නේ? அருமையான தேவனுடைய பிள்ளை, ආපත් දේව දරුවනි
இன்றைக்கு நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும். අද හොඳ අවස්ථාව ඔබ ප්‍රයෝජනයට ගන්න. இன்றைக்கு மனம் திரும்பணும். අද පසුතැවිලි වෙන්න இன்றைக்கு ඕනේ. தேவனுக்கு கீழ்ப்படிவோம். අද දෙවියන් වහන්සේට කීකරු වෙන්න இன்றைக்கு ඕනේ. தேவனுடைய வார்த்தையை கேட்போம். අද දෙවියන් වහන්සේගේ වචනය அவர் අසමු. நம்மீது வைத்த அன்பும் விசுவாசமும் பெருசு. උන්වහන්සේ අපි කරේ තබපු විශ්වාස සහ ඇදහිල්ල ඉතා විශාලයි. ஆனா எல்லாம் ஒரு நிமிஷத்துல எல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டோம். හැම ඒක එක තප්පරෙන් අපි කඩලා බිඳලා දැමුවා. படித்தவர்கள், ඉගෙනගත්තු කෙනෙක්. எல்லாம் அறிந்தவர்கள், හැමදේම දැනගත්තු අය. தேவனை தெரிந்தவர்கள், දෙවියන් වහන්සේව දන්න අය. நாளை என்ன நடப்பது மட்டும் தெரியாது. එට මොනවද සිද්ධ වෙන්නේ කියලා කාටවත් දන්නේ නැහැ. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும். හොඳ අවස්ථාව ඔබ ප්‍රයෝජනයට ගන්න. இல்லை என்றால் காரியம் வாய்க்காது. නැත්තම් ඔබගේ කාර්ය එක සඵල නොවන්නේ. இன்றைக்கு நல்ல நாள். අද හොඳ දවසක්. இந்த நிமிஷம் நல்ல මේ நாள். විනාඩිය හොඳ විනාඩියක්. இந்த நிமிஷம் தேவன் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். මේ විනාඩිය දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක කතා කරමින් இந்த ඉන්නවා. நிமிஷம் தேவனுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். මේ විනාඩිය තුල ඔබ දෙවියන් වහන්සේට කීකරු වෙන්න ඕනේ. தேவன் தன்னுடைய ஜனங்களை நேசித்த விதமே வித்தியாசம். දෙවියන් වහන්සේගේ සෙනඟට ප්‍රේම කරපු දේ ඉතා වෙනස්. அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ ආපත්‍ය. ஆனாலும் නමුත් 26வது வசனத்தை வாசிங்க. 26 වෙනි පදය කියවන්න. 25 26. 25 සහ 26. திருடன் அகப்படுகிற பொழுது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ ஆமென். ආමේන්. அல்லேலூயா. ஹalleluya. அங்கே 25 வாசிப்பாங்க. 2ஆம் அதிகாரம் 25வது. දෙවෙනි පරිච්ඡේදය 25 කියවන්න. உன் கால் வெறும் கால்களாகாத படிக்கும், உன் கால் வெறுங்கால் ஆகாத படிக்கும். உன் தொண்டை ஆ. வறட்சியடையாத படிக்கும் அடக்கிக் கொள் என்றார். நீ அது கூடாத காரியம். நான் அப்படி செய்ய மாட்டேன். அந்நியரை நேசிக்கிறேன். அவர்கள் பிறகே போவேன் என்றார். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. மனிதனை நம்பி ஓட வேணாம். මනුස්සයව විශ්වාස කරලා දුවන්නට. மனுஷ வார்த்தைகளை நம்பி ஓட வேணாம். මනුස්සයාගේ වචනේ විශ්වාස කරලා දුවන්නට එපා. தேவன் நல்லவர். දෙවියන් වහන්සේ சொல்லுங்க, ආපත්‍ය. ஹalleluya. හalleluya. தேவன் நல்லவராய் දෙවියන් වහන්සේ இருக்கிறார். ආපත්වම அவர் සිටිනවා. எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானவராய் இருக்கிறார். උන්වහන්සේ හැම විටම අපට සෑගේ. சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ස්වාමින් වහන්සේ ආපත්. அப்ப ආමේன். முதலாவது காரியம் தவறுகளை சரி செய்து கொள்ளாதவர்களுக்கு காரியம் வாய்க்காது. පළවෙනි කාරණය ඒ වැරදි අරිගස්ස ගන්න නැති අයට ඒ දේවල් සඵලවන්නේ නැහැ. நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்த அல்லது தவற விட்டவர்களுக்கு காரியம் හොඳ வாய்க்காது. අවස්ථාව ප්‍රයෝජනයට ගත්තේ නැති අයට ඒ කාර්ය සඵලවන්නේ නැහැ. எச்சரிக்கை. அடுத்த 3வது காரியம் எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ளாதவர்கள். තුන්වෙනි කාරණය අවවාදය ඒක ඇවිල්ලා ගණන් ගන්නේ නැහැ. எச்சரிக்கை. අවවාදය அந்த அந்த ப்ரொக்டரை அந்த நீதிமான கூப்பிட்ட போது ඒ ජජ් කතා කරපු වෙලාවේ அவர் ஒரு டைமை கொடுத்துட்டு போறார். එයා වෙලාවක් දීලා යනවා. வந்து பாக்குற මං ඇවිල්ලා බලන්න. இவர் தேவன் சொல்லுகிறார் දෙවියන් වහන්සේ நீ කියනවා வந்துட்டு போ. දැන් ඇවිල්ලා යන්න. அவர் சொல்றார் நான் வந்து பாக்குறேன். ඔව් කියනවා මං ඇවිල්ලා බලන්නම්. இன்றைக்கு நம்ம மக்களும் அப்படித்தான். අපේ සෙනඟත් ඒම තමයි. இன்றைய பாஸ்டர் கட்டாயம் ஒருக்கா போக வேண்டி இருக்கு. පාස අද නම් අනිවාර්යෙන් යන්නට ඕනේ. இன்றைக்கு ஒருக்கா கட்டாயம் போக வேண்டியவர் අද අනිවාර්යෙන් යන්න ඕනේ. எனக்கு இது ரொம்ப வேண்டியவங்க. මට ඕන කරන අය. இல்ல அந்த இடத்துல நான் முக்கியமா நிற்க வேண்டிய நான். වැදගත් එතන මං වැදගත් විදියට ඉන්නට ඕනේ. அடுத்த கிழமை எப்படி நான் வந்துருவேன். එන්නව සතිය මං අනිවාර්යෙන් එනවා. இப்படித்தான் நாங்க தேவனுக்கு நேரம் கொடுக்கிறோம். මේම තමයි අපි දෙවියන් වහන්සේට වෙලාව දෙන්නේ. தேவனுடைய எச்சரிக்கைகளை கவனத்திலே கொள்ளாமல் போகிறோம். දෙවියන් වහන්සේගේ අවවාදකම අපි ඒක ගණන් ගන්නෙම නැහැ. தேவன் அங்க சொல்ல வருகிறார். දෙවියන් වහන්සේ ස්ථානික அங்கே என்ன சொல்ல வருகிறார்? මොනවද කියන්න එන්නේ என்ன නම් சொல்ல வருகிறார்? මොනවද කියන්න එන්නේ? 9வது வசனத்தை வாசிங்க. 2:9 දෙවෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදය. ஆதலால் இன்னும் நான் உங்களோடு வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன்.
சொல்லுங்க அல்லேலூயா. හාලෙලූයා. நாம் අපි நான் அல்லது நாம் මම නැත්තම් අපි நம்முடைய பிள்ளைகளுக்கு අපේ දරුවන්ට எதை வைத்திருக்கிறோம்? අපි මොනවද තබා තිබෙන්නේ? எதற்காக ஓடுகிறோம்? ඇයි අපි දුවන්නේ? என்ன செய்ய போறோம்? මොකද්ද කරන්න යන්නේ? நாம் மாத்திரமே நம்ம பின்னால் வருகிற எல்லா சந்ததிகளுக்கும் අපි විතරක් නෙවෙයි අපේ පසුපට එන්නව හැම පරම්පරාවටම ஓடுறோம், අපි දුවනවා. உழைக்கிறோம். අපි අම්බ කරනවා. எல்லாம் பிள்ளைகளுக்காக, හැම දරුවන් නිසා. பிள்ளைகளுக்காக හැම දෙයක්ම දරුවන් வீட்டை නිසා. வாங்குறோம், ගෙවල් ගන්නවා. தொழில சம்பாதிச்சு வைக்கிறோம். හොඳට මුදල් අම්බ කරලා තබනවා. அவர்கள் எங்களைப் போல கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி சில டிபாசிட்லாம் செய்து வைக்கிறோம். අපි ඒ වගේ යාලා දුක් විඳ ඕනේ නැහැ කියලා යාලාට මුදල් ඩිපොසිට් කරනවා. நல்ல விஷயம். හොඳ කාර්යයක්. ஆனால் නමුත් இன்னொரு பக்கம் තවත් පැත්තකින් බැලුවොත් நம்முடைய சொத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது போல අපේ වස්තුව අපේ දේපල දරුවන්ට තියෙනවා වගේම நாம் செய்கிற பாவங்களுக்கும் பின்னால பரிகாரம் தொடருகிறது. අපි කරන පාපිෂ්ඨ දේවල් නිසා ඒවත් පරම්පරාවට එනවා. அழிவை கொண்டு வந்து வைக்க கூடாது. විනාශය ගෙන ඇවිත් තබන්නට தேவன் හොඳ என்ன නැහැ. சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේ මොනවද தேவன் எப்படி කියන්නේ? எச்சரிக்கிறார்? දෙවියන් වහන්සේ කොහොමද අවවාද කරන්නේ? உங்களோடும் வழக்காடுவேன், ඔබත් එක්කත් නඩු කියනවා. உங்கள் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன். ඔබගේ දරුවන් එක්කත් නඩු කියනවා. இன்றைக்கு நாம் தான் வழிகாட்டிகள். අද අපි තමයි මඟ පෙන්වන நாம் අය. செய்கிறது தான் பிள்ளைகளும் செய்ய போகுது. අපි කරන දේ තමයි දරුවන් කරන්න යන්නේ. நாங்க எப்படி நேரம் கொடுக்கிறோமோ அதுமே தான் பிள்ளைகளும் நேரம் අපි கொடுக்க කොහොමද போகுது. වෙලාව දෙන්නේ? ඒ වගේ තමයි දරුවන් වෙලාව දෙන්නේ. எதெல்லாம் முதன்மைப்படுத்தணுமோ அதெல்லாம் முதன்மைப்படுத்தாமல் நாங்கள் எங்களுடைய காரியத்துக்கு முதன்மைப்படுத்துகிறோம். මොන දේද ප්‍රථම ස්ථානය දෙන්න ඕනේ? ඒ දේ අතහැරලා අපේ දේවල් වෙනුවෙන් අපි ප්‍රථම ස්ථානය දෙනවා. தேவனிடத்துல இன்னும் ஆதங்கம் இருக்கிறது. ஆதங்கம். දෙවියන් වහන්සේ තවත් දෙවියන් වහන්සේ ගාව ஆதங்கம். දුක් වෙනවා තව දෙවියන් වහන්සේ. இந்த ஆதங்கம் எப்படின்னா මේ දුක කොහමද ஒரு නම් பறிபோக போகுது, මේක දැන් මේක මංගාවින් යන්නට යනවා. அழிய போகுது. ඒක විනාශ වෙන්නට යනවා. இப்படி எல்லாம் நடக்க போகுது. මේ දේවල් සිද්ධ වෙන්න යනවනේ. இவன் சொல்லு கேட்காம போறானே. මාගේ වචනේ අසන්නතුව அந்த යනවනේ. மாதிரியான ஒரு சூழ்நிலை. ඒ වගේ වාතාවරණය. ஆதங்கம். ඒක දුකක්. இவன் இன்றைக்கு படிக்காட்டி අද ඉගෙන ගත්තේ இவன் எப்ப නැත්නම් படிக்க போறான்? කවදද ඉගෙන ගන්න இவன் යන්නේ? எப்படி எப்படி திருந்துவான்? මෙයා කොහමද අරිගැස්සෙන්නේ? இப்படிப்பட்ட ஒரு ஆதங்கத்தோடு தேவன் இருக்கிறார். ඒ වගේ දුක්බර දෙයක් එක්ක දෙවියන් වහන්සේ ඉන්නවා. அங்க 11வது வசனம் வாசியுங்கள். 11 වෙනි පදයේ කියවන්න. எந்த ஜாதியாவது எந்த ஜாதியாவது தேவர்களல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களே என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. எச்சரிக்கை, අවවාදයක්. மாற்றாதீங்க. වෙනස් කරන්න එපා. உங்களுக்கு அநேக தேவர்கள் இருக்கக்கூடாது. ඔබට ගොඩාක් දෙවිවරු ඉන්නට හොඳ නැහැ. தேவன் ஒன்றே. දෙවියන් වහන්සේ කෙනෙක්. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. தேவன் ஒருவரே. දෙවියන් වහන්සේ කෙනෙක්. தேவன் ஒருவரே. දෙවියන් වහන්සේ කෙනෙක්. நம்முடைய காரியங்கள்ல தேவர்கள் இருக்கிறார்கள். අපේ දේවල් වල දෙවිවරු ඉන්නවා. எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதெல்லாம் தேவர்கள். මොනවද අපි වැදගත් තැන දෙන්නේ? ඒ ඔක්කොම දෙවිවරු. எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ මොන දේවල් වලටද වැදගත්කම දෙන්නේ? வேலை முக்கியம், வேலை முக்கியம், වැඩ ඒ රස්සාව වැදගත්. பணம் முக்கியம். මුදල් වැදගත්. ஆனா தேவனை விட ஒரு ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. දෙවියන් වහන්සේ இவைகள் எல்லாவற்றுக்கும் වඩා தேவன் කිසිම மேல் දෙයක් නැහැ. பெரியவரா இருக்கிறார். මේ சொல்லுங்க හැම ஆமென். දෙයකටම වඩා දෙවියන් වහන්සේ ඉහළින් ඉන්නවා. அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. அங்க பாருங்க அடுத்த காரியம் ඊගාව කාරණය. 19வது வசனத்தை வாசிங்க. 19 වෙනි පදයේ කියවන්න. 19. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள். அதாவது இங்க என்ன சொல்லப்படுகிறது? මේ මොනවද කියවෙන්නේ මේ ස්ථානේ? எச்சரிக்கை. අවවාදයක්. உண்ட தீமை உனக்கு வரும். ඔබගේ නපුර ඔබට ඒවි. உண்ட மாறுபாடு உனக்கு ඔබගේ கண்டிக்கும். ඔබගේ වෙනස් වීම ඔබට දඬුවම් කරાવી. நீ என்னை பற்றும் பயம் உன்னிடத்துல இல்லாம போயிட்டு මා කෙරේ බය ඔබ ගාවින් නැති වෙලා ගින්. அது இது பொல்லாப்பும்
தேவனுக்கு கசப்புமான காரியமா மாறிக்கொண்டிருக்கு. මේක නපුර සහ දෙවියන් වහන්සේට තිත්තකමේ දෙයක් ඇටියට இதனால වෙනස් වීම காரியம் வாய்க்காது. මේ නිසා කාර්ය සඵල නොවන්නේ. நாங்க நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பாருண்டு. අපි හිතනවා දෙවියන් වහන්සේ අපව ආශිර්වාද தேவன் என்னை කරනවා. சந்திப்பார். අපේ ඌමනාවල් සපයා. நாம் செய்யற சில காரியங்கள்ல நாங்க எங்களுக்குள்ளே திருப்தி அடைகிறோம். අපි කරන දේවල් තුල අපි තුලම අපි තෘප්තියටපත් වෙනවා. எங்களுடைய காரியம் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டோம். අද නමස්කාරයට ඇවිල්ලා ගියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා වෙනවා. ஆராதனை எப்ப தொடங்கி இருக்குது? නමස්කාරමේ කොයින්ද පටන් ගත්තේ? ஆராதனை எப்ப தொடங்கிச்சு? නමස්කාරමේ කොයි වෙලාවෙද පටන් ගත්තේ? நமக்கு எல்லாம் 8 மணிக்கு தொடங்கி இருக்கும். අපට 8ට. ஆனால் சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya කියන්න. வாழ்க்கையே ஆராதனையா இருக்கணும். சொல்லுங்க ජීවිත ஆமென். කාලයේම නමස්කාරයක් වෙන්න ඕනේ. அல்லேலூயா. வாழ்க்கையே ஆராதனையை අපේ போல. ජීවිත කාලයේම නමස්කාරයක් වෙන්න ඕනේ. தாவீதுடைய நாட்கள்ல தாவீது செய்கிறார். දාවිත් කියනවා அந்தி சந்தி மத்தியான வேளைகள் සවස් කාලේ දවල් කාලේ தொடர்ந்து தேவனை துதிச்சு கொண்டு නොකඩවා දෙවියන් වහන්සේ නමස්කාර කරමු. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது තවස්ථානයක ஒரு කියවෙනවා நாள்ல 7 தரம். දවසකට සත්වරක්. சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஆராதனையாய் மாற வேணும் நம்முடைய வாழ்க்கை. නමස්කාරයක් ඇටියට වෙනස් වෙන්න ඕනේ நாங்க ජීවිතේ. அப்பப்ப பயம் இல்லாம போகுது. ඒ විට අපිට බය නැති වෙලා යනවා. நாம நினைக்கிறதெல்லாம் சரியென்று நினைக்கிறோம். අපි සිතන පතන දේවල් හරි කියලා அது හිතනවා. பொல்லாப்பும் கசப்புமான காரியமாய் மாறிக்கொண்டிருக்குது. ඒක නපුරුකම සහ තිත්තකමේ දේවල් ඇටියට වෙනස් වීගෙන තිබෙනවා. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ ආපාත්. ஆமென். ආමේන්. அங்க 36 36 වෙනි 36 வசனம். 36 වෙනි පදය. என்- நீ உன் வழிய மாற்றி மாற்றி மாற்றில ඒ மாற்றி ඔබගේ மாற்றி මාර්ගය වෙනස් කරලා நீ அசிரியாவினால் வெக்கப்பட்டது போல சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. ஹalleluya. என்றைக்கு பழைய இடத்துக்கு திரும்புறோமோ කවදද පරණ ස්ථානයට අපි பழைய ඇරෙන්නේ? காரியத்தை யோசிக்கிறோமோ පරණ දේවල් කල්පනා அது කරනවද? நமக்கு வேதனையாத்தான் முடியும். ඒක අපට වේදනාවක් ලෙස තමයි අවසන් வேதனையாய் වෙන්නේ. முடியும். ඒක වේදනාවක් ලෙස තමයි අවසන් தேவனுடைய වෙන්නේ. எச்சரிப்புகளுக்கு நம்மை விட்டு கொடுப்போம். දෙවියන් වහන්සේගේ අවවාද වලට අප ඉඩ ඇරලා දෙමු. எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ளாதவர்கள் ඒ අවවාදය ඒක Tamanටම කියලා පිළි නොකලන අය, கொள்ளாதவர்களுக்கு ඒක පිළිගත් නැති අයට காரியம் வாய்க்காது. ඒ කාර්ය සඵල නොවන්නේය. அன்றைக்கு அந்த படிச்ச ப்ரொக்டர் என்ன ஆச்சு? ඒ ප්‍රොක්ටර්ට මොනවද උනේ? அவர் பெரியவர்களுக்கு அநேகமா நோட் எழுதுற பழக்கம் இருக்குது. ඒ නීතිඥායට ලොකු අයට ඒ නෝට්ටක් ලියන நோட் පුරුද්දක් அவங்க ඒක. அதைத்தான் நம்புவாங்க. ඒක තමයි යාළ විශ්වාස அதை කරන්නේ. எடுத்து தட்டி பார்ப்பாங்க இன்றைக்கு என்ன இருக்கு, ඒක තල්ලු කරලා ඉන්දක- පෙරලා බලනවා මොනවද තියෙන්නේ இன்னைக்கு என்ன කියලා. ப்ரோக்ராம் இருக்கு, අද මොකද්ද රැස්වීම් තියෙන්නේ? அப்படியெல்லாம் பழக்க வழக்கம் இருக்குது. ඒම පුරුදු ඇසිරීම ඒ අයට තියෙනවා. ஆனா நல்ல பழக்கம். ඒක හොඳ පුරුද්දක්. ஆனால் அந்த பழக்கத்துக்கு அடுத்த நாள் அவர் உயிரோட இல்ல. නමුත් ඒ පුරුද්දට ඊගාව දවසේ ආ ජීවතුන් අතර නැහැ. அவர் தேவ அழைப்பை மீறி கடந்து செல்லுகிறார். දෙවියන් වහන්සේගේ කැඳවීම ප්‍රතික්ෂේප කළා ගතව යනවා. அந்த எச்சரிப்பை மீறி செல்லுகிறார். ඒ අවවාදය ප්‍රතික්ෂේප කළා යනවා. நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளை, අපේ ජීවිතේත් යාපත් දේව දරුවනි. தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பு பெருசு. දෙවියන් වහන්සේ අපේ කෙරේ තබා තිබෙන ප්‍රේමය විශාලයි. நம் மீது வைத்த அன்பு பெருசு. අප තබා තිබෙන ප්‍රේමය විශාලයි. தேவன் எங்களை நம்பினது பெருசு. දෙවියන් වහන්සේ අපව විශ්වාස කරන එක ඉහළයි. தேவன் நம்மை முதற்கனியாய் மாற்றி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ප්‍රථම ඵලයක් ඇටියට අපව இந்த நல்ல වෙනස් කර තිබෙනවා. வாய்ப்புகளை தவறவிடக் கூடாது. මේ හොඳ අවස්ථාවල් අපි අත්හරින්නට හොඳ නැහැ. தவறவிடாதபடி நாங்கள் நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். නොකලන පිණිස අපි ඇසිරෙන්නට ඕනේ. எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ள ඒ வேண்டியிருக்கிறது. අවවාදයට අපි ඒ දේවල් දැනගන්නට ඕනේ. அருமையான தேவனுடைய பிள்ளை, අපත් දේව දරුවනි. இவைகளெல்லாம் சரிப்படுத்துகிற போது காரியம் வாய்க்கும். මේ දේවල් අරිගස්ස ගන්න විට අපේ දේවල් සඵල වන්නේ. இவைகளெல்லாம் நாங்கள் சரிப்படுத்துவோம். මේ දේවල් අපි අරිගස්ස ගන්නට ඕනේ. சரிப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு நடப்போம். අරිගස්සගෙන දෙවියන් වහන්සේත් එක්ක අපේ ජීවිතේ දුවමු. கவனிங்க, අවධානය යොමු කරන්න. உன் நடக்கைகளையும் ඔබගේ ඇසිරීම්, கிரிகைகளையும் ඔබගේ ක්‍රියාකාරකම්, உங்கள் பாவங்களையும் ඔබගේ පාපය உங்களுக்கு நன்மை வராதபடி ඔබට යාපත එන නොවන පිණිස தடுக்கிற ඒක බාධාවක් කරන தடுக்கிறது බාධාවක් වෙනවා. வாய்ப்புகளுக்கும் අවස්ථාවට எச்சரிக்கைகளையும் අවවාද